உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வதற்காக காலை 8 மணியளவில் தனது கணவரோடு வந்திருந்தார் நடிகை நமீதா. அப்போது அங்கு பணியில் இருந்த அதிகாரியும் அவருடைய உதவியாளரும் நமீதாவை தடுத்து நிறுத்தி, நீங்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்தானா, அதற்கான சான்றிதழ் எதுவும் உள்ளதா என கேட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நமீதாவும் அவரது கணவரும், நாங்கள் பிறப்பிலேயே இந்துதான், திருப்பதி உள்ளிட்ட பல கோவில்களில் தரிசனம் செய்திருக்கிறோம் என கூறியுள்ளனர். இதனையடுத்து குங்குமத்தை எடுத்து நமீதாவிடம் நீட்டிய அதிகாரி, வெறும் நெற்றியில் கோவிலுக்குள் செல்ல வேண்டாம், குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர். பின்னர் குங்குமத்தை நெற்றியிலும் நெற்றி வகிற்றிலும் வைத்துக்கொண்டு சாமி தரிசனம் செய்ய சென்றிருக்கிறார் நமீதா. தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த நமீதா தனது கணவரோடு தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் இருந்தபடியே அதிர்ப்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் அம்மனை தரிசிக்க வந்த இடத்தில் அதிகாரிகள் மதம் என்ன என்று கேட்பது சரியா, இது என்ன மாதிரியான நடைமுறை என கேள்வி எழுப்பியதோடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கூறியிருந்தார். நான் என்ன நினைக்கிறேன் சார், இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கான ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். அதுதான் நான் சொல்றேன். நன்றி. ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இந்து கோவிலுக்குள் செல்வதற்கு ஏன் இத்தனை கேள்வி? விதிகளின்படி கேள்வி கேட்பது தவறில்லை, ஆனாலும் கேட்பதற்கு ஒரு முறை உள்ளது என ஆதங்கத்தை கொட்டிய நமீதா, கண்ணியத்துடன் நடந்து கொள்ளும் தகுதியான நபர்களை கோவிலில் பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நமீதா இஸ் born ஹிந்து. ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி. அம்மனை தரிசிக்க வந்த இடத்தில் அதிகாரிகள் தன்னை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கியதை போன்று இனி வேறு யாரையும் மனம் நோக செய்யக்கூடாது என்றார் நமீதா. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.